நியூஸ்7 தமிழர்களுக்கு வணக்கம். தமிழ் மற்றும் தமிழர் நிலம் சார்ந்த செய்திகளை மாவட்ட வாரியாக தொகுத்து வழங்கும் நம்ம ஏரியா செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்கிறேன். திருச்சி மாவட்டத்தில் கெட்டுப்போன அரிசியை பாலிஷ் செய்து விற்பனை செய்த அரிசி ஆலை உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் மக்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டு கால்நடைகளின் பயன்பாட்டிற்காக கெட்டுப்போன 100 டன் அரிசி அண்மையில் ஏலம் விடப்பட்டது. இந்த அரிசியை ஏலத்தில் எடுத்து துறையூரில் இயங்கி வரும் பழனி முருகன் அரிசி ஆலை பாலிஷ் செய்து விற்பனை செய்துள்ளது. தகவல் அறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சமீபத்தில் அரிசி ஆலைக்கு சீல் வைத்தனர். ஆனால் ஆலையில் இருந்த 2000 மூட்டை அரிசி மாயமாகியுள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் அதனை கேரளா மற்றும் தமிழகத்தில் விற்பனை செய்திருக்கலாம் என தெரிவிக்கின்றனர். எனவே இதுகுறித்து விசாரிக்க ஆலை உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. பாஸ்போர்ட் இன்றி கள்ளத்தோணியில் இந்தியாவிற்குள் நுழைந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 மதுரை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை தெற்கு ஆவணி மூலவீதி பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் இருந்தபோது அங்கு சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றித் திரிந்த ஒரு குடும்பத்தினரை பிடித்து விசாரணை செய்தனர். அவர்கள் பாஸ்போர்ட் இன்றி கள்ளத்தோணியில் தமிழகத்தின் சென்னை பகுதியில் ஊடுருவியது தெரிய வந்தது. இதன் பின்னர் அவர்கள் மதுரை வந்ததாகவும் போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இலங்கை மகினம் பகுதியைச் சேர்ந்த ரிஷிகன் ரசக், அவருடைய மனைவி அசிஸ் பாத்திமா மற்றும் குழந்தை அப்துல் ரசக் அகமது ஆகிய 3 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சங்கரன்கோவில் அருகே 2 கோயில்களில் நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக நாகையைச் சேர்ந்த கொள்ளையர்கள் 3 போலீசார் கைது செய்தனர். கடந்த 19ஆம் தேதியன்று பாறைப்பட்டி கிராமம் பிள்ளையார்குளம் பகுதியில் உள்ள 2 அம்மன் கோயில்களின் கதவை உடைத்து கொள்ளையர்கள் உண்டியல் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இந்த கொள்ளை குறித்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பந்தப்புலி ரயில்வே கேட் அருகில் சந்தேகப்படும் வகையில் சுற்றித் திரிந்த நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 3 போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 கோயில்களிலும் கொள்ளையடித்த 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர். இலங்கையிலிருந்து விமானம் மூலம் கோவைக்கு கடத்தி வரப்பட்ட 1.5 கிலோ தங்கத்தை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இலங்கையிலிருந்து தங்கம் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் விமான நிலையத்தில் புலனாய்வு அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். விமான பயணிகளிடம் நடத்தப்பட்ட சோதனையில் 55 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்க கட்டிகளை கடத்தி வந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜாக்டோஜியோ போராட்டத்தின் விளைவாக தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த பணிக்கு விண்ணப்பிக்க வருபவர்கள் தொடர்ந்து அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தற்காலிக ஆசிரியர் பணிக்கு அந்தந்த மாவட்டங்களில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகங்களில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திருநெல்வேலியில் இருக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வந்தவர்களை பள்ளிகளில் விண்ணப்பிக்காமல் கூறப்பட்டுள்ளது. ஆனால் பள்ளியில் விண்ணப்பிக்க சென்றால் கல்வி அலுவலகங்களில் விண்ணப்பிக்குமாறு கூறி அலைக்கழிப்பதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள கோவிலை மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் பாதிரியார் பீட்டர் ரெமிஜியூஸ் பார்வையிட்டார். விவேகானந்தா கேந்திர வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள திருமலை திருப்பதி கோவிலுக்கு நாளை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனை ஏற்று கோட்டாறு மறைமாவட்ட முன்னாள் பாதிரியார் பீட்டர் ரெமிஜியூஸ் கோவிலை இன்று பார்வையிட்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் அருகே உள்ள இலுப்பைப்பட்டு ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரப்படவில்லை என பொதுமக்கள் புகார் கூறினர். கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் அடிப்படை வசதிகளான குடிநீர், சாலை வசதி, தெருவிளக்கு, பொது கழிவறை போன்ற பிரச்சினைகளை பிரதான குற்றச்சாட்டாக முன்வைத்தனர். ஆனால் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற ஊராட்சி துணை செயலாளர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக பதிலளித்தார். ஆனால் அவரது பதிலை ஏற்காத கிராம மக்கள் திட்டப் பணிகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக கூறி கூட்டத்தை புறக்கணித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களின் அலட்சிய போக்கை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலூர் அருகே வெள்ளலூரில் உள்ள தற்காலிக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் தங்களின் நெல் குவியல்களை வைத்து காத்திருந்தனர். அப்போது அப்பகுதி குடிநீர் தொட்டியில் நிரம்பி வழிந்த நீரால் விவசாயிகள் வைத்திருந்த நெல் குவியல் சேதமுற்றது. இதனை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வெள்ளலூர் சாலையில் 45 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வளமான இந்தியாவை உருவாக்கிட வலியுறுத்தி பெங்களூருவைச் சேர்ந்த தம்பதி கன்னியாகுமரி முதல் ஸ்ரீநகர் வரை தொடர் ஓட்டத்தை துவக்கியுள்ளனர். பெங்களூருவைச் சேர்ந்த குமார், ரூபா தம்பதி வளமான இந்தியா, ராணுவ வீரர்களுக்கு உதவிட வேண்டும் மற்றும்
பிரதமர் மோடியின் தலைமையிலான ஆட்சி தொடர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் ஸ்ரீநகருக்கு தொடர் ஓட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இவர்கள் தினமும் காலை 5 மணி முதல் 10 மணி வரையும், மாலையில் 4 மணி முதல் 7 மணி வரையும் தினமும் 60 கிலோமீட்டர் ஓடி சுமார் 3600 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வருகிற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்குள் ஸ்ரீநகரை சென்றடைய திட்டமிட்டுள்ளனர். இதற்காக இவர்கள் 30 லட்சம் ரூபாய் செலவில் நகரும் வீடு என்ற நவீன பேருந்து ஒன்றை வடிவமைத்து அதில் தங்கி ஓய்வெடுத்து தொடர் ஓட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் முறைகேடாக பயன்படுத்தி வந்த குடிநீர் இணைப்பை அதிகாரிகள் துண்டித்தனர். சென்னிமலை NPN நகர் பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. பெருந்துறை கருமாண்டி செல்லிப்பாளையத்தில் இருந்து இப்பகுதி வழியாக சென்னிமலைக்கு ராட்சத குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த பிரதான குழாயிலிருந்து உரிய அனுமதியின்றி அப்பகுதி மக்கள் குடிநீர் குழாய் அமைத்து தண்ணீர் பிடித்து வந்ததை கண்டறிந்த அதிகாரிகள் குடிநீர் இணைப்பை துண்டித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் குடிநீர் வசதி கோரி பெருந்துறை காங்கேயம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் பொதுமக்களுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். குடியரசு தினத்தையொட்டி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் போலீசாரின் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. என்ஃபீல்ட் நிறுவனம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம், காரமடை, வீரபாண்டி பிரிவு வழியே சென்ற இப்பேரணி சுமார் 25 கிலோமீட்டர் வரை பயணித்து பெரியநாயக்கன் பாளையத்தில் நிறைவு பெற்றது. அரசு போக்குவரத்து கழகத்தில் செலுத்துவதற்காக கொண்டு சென்று 11,50,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சியில் நடைபெறவுள்ள கட்சி மாநாட்டு ஒன்றிற்கு தொண்டர்களை ஏற்றி செல்ல அரசு பேருந்து கட்டணமாக 11,50,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தொகையை திருச்சி மண்டல அரசு போக்குவரத்து கழகத்தில் கட்டுவதற்காக பெரம்பலூர் கிளையில் உதவி மேலாளராக பணிபுரிந்து வரும் செந்தில்குமார் தலைமையில் 5 பேர் சென்னையிலிருந்து பேருந்து மூலம் திருச்சி சென்றுள்ளனர். பணப்பெட்டியை இருக்கைக்கு மேலுள்ள லக்கேஜ் கேரியரில் வைத்த நிலையில் மர்ம நபர்கள் சிலர் பெட்டியை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து பெரம்பலூர் புதிய பேருந்து நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாராபுரத்தில் 6 கடைகளின் மேற்கூரையை உடைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்ட நபரை சிசிடிவி காட்சியை கொண்டு பிடிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள வணிக வளாகத்தில் தனியார் மருத்துவமனை உள்ளிட்ட கடைகளின் மேற்கூரையை பிரித்து மர்ம நபர் நள்ளிரவில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த நபருக்கு எங்கும் பணம் கிடைக்காத நிலையில் தனியார் மருத்துவமனையில் மேஜையின் மீது வைத்திருந்த ரூபாய் நோட்டுகளை திருடிய போது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் அவரது உருவம் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து சிசிடிவி காட்சியை கொண்டு கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வழிப்பறி கொள்ளையர்கள் தள்ளிவிட்டதில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததால் குழந்தையை கிணற்றில் தள்ளி கொலை செய்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. வீரகனூர் அருகே உள்ள இலுப்பநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பிரியங்கா தமது 5 வயது பெண் குழந்தையுடன் தலைவாசல் வீரகனூர் சாலையில் நடந்து சென்றபோது மர்ம நபர்கள் சிலர் அவரை வழிமறித்ததாகவும் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த பின்னர் குழந்தையுடன் பிரியங்காவை கிணற்றில் தள்ளிவிட்டு சென்றதாகவும் கூறப்பட்டது. இதில் தாய் கண் முன்னிலையிலேயே குழந்தை பரிதாபமாக தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தது. இதுகுறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பிரியங்காவிற்கும் கெங்கவள்ளி பகுதியைச் சேர்ந்த அரசு ஜீப் டிரைவர் ஒருவருக்கும் தவறான உறவு இருந்தது தெரிய வந்தது. இந்த விவகாரத்தை குழந்தை உறவினர்களிடம் கூற தொடங்கியதால் பிரியங்காவும் அவரது காதலனும் சேர்ந்து குழந்தையை கிணற்றில் தள்ளி கொன்று நாடகமாடியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பிரியங்காவையும் அவரது காதலனையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் மனிதர்களைப் போன்று பாப் கட்டிங் வெட்டி தலைமுடியை சீவி சிங்காரித்துள்ள கோவில் யானை காண்போரை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலுக்கு சொந்தமான செங்கமலம் என பெயரிடப்பட்ட யானை மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்று வரும் யானைகள் நலவாழ்வு முகாமில் பங்கேற்றிருக்கிறது. மற்ற யானைகள் போல் இல்லாமல் வித்தியாசமான முறையில் மனிதர்களைப் போன்று அடர்ந்த தலைமுடியுடன் காணப்படுவதால் செங்கமலம் யானை பார்வையாளர்களை ஈர்த்து வருகிறது. யானைகள் நலவாழ்வு முகாமை பார்வையிட வரும் பொதுமக்கள் பலரும் வித்தியாசமாகவும் மிகுந்த அழகுடனும் காட்சியளிக்கும் செங்கமலம் யானையை காணவே பெரிதும் விரும்புகின்றனர். இதனால் முகாமில் 27 யானைகள் இருந்தும்
செங்கமலம் மட்டுமே கதாநாயகியை போன்று உற்சாகத்துடன் வலம் வருகிறது. ஆதி காலத்தில் வாழ்ந்த மமூத் வகை யானைகள் மட்டுமே உடலில் ரோமங்களுடன் காணப்பட்டது. அதே போன்று செங்கமலமும் தலையில் சிகையுடன் காணப்படுவதால் மமூத் வகை யானையின் பரிணாம வளர்ச்சியின் எச்சமாக செங்கமலம் இருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கைவிட மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலை மையமாக கொண்டு கரியாப்பட்டினம் வரை ஹைட்ரோ கார்பன் எடுக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதை கண்டித்து திருக்காரவாசலில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காவல்துறை அனுமதியை மீறி PR பாண்டியன் தலைமையில் திருக்காரவாசலில் உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு சில நிபந்தனைகளுடன் விவசாயிகளின் போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். புதுச்சேரியில் போத்தீஸ் நிறுவனத்தின் 7ஆம் ஆண்டு தொடக்கத்தையொட்டி நடத்தப்பட்ட விழாக்கால ஸ்லோகன் போட்டியில் வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. புதிய பிராண்டட் மளிகை பொருட்களை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கான ஸ்லோகன் போட்டி புதுச்சேரியில் போத்தீஸ் நிறுவனம் சார்பில் நடைபெற்றது. இதில் வாடிக்கையாளர்கள் பொருட்களின் பயன்பாடு, தரம் குறித்து ஸ்லோகனில் தொகுத்து எழுதியிருந்தனர். குலுக்கல் முறையில் வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மேலும் புத்தாண்டையொட்டி நடைபெற்ற செஸ், கேரம் மற்றும் ஓவியம் வரைதல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திம்பம் மலைப்பகுதியில் வாகனங்கள் ஒன்றுக்கொன்று முந்தி செல்ல முயன்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திம்பம் மலைப்பாதையின் 2 பக்கமும் சென்ற வாகனங்கள் ஒன்றை ஒன்று முந்தி செல்ல முயன்றன. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து போக்குவரத்து போலீசார் 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு போக்குவரத்தை சரி செய்தனர். திண்டுக்கல் அருகே டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் மொட்டனம்பட்டி கிராமத்தில் டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. டாஸ்மாக் கடையை மேற்பார்வையாளர்கள் நேற்றிரவு பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கடையின் வெளியே வைக்கப்பட்டிருந்த CCTV கேமராவையும் கொள்ளையர்கள் உடைத்திருப்பது தெரியவந்துள்ளது. குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பத்மஸ்ரீ விருது பெற்ற பங்கார் ஒடிகளார் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். ஆன்மீக சேவையில் சிறந்து விளங்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் தலைமை குரு பங்கார் அடிகளாருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பங்கார் அடிகளார் அமைதி மற்றும் நிம்மதியால் நம் நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும் என கூறியதுடன் பத்மஸ்ரீ விருதுக்காக மத்திய அரசுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். தமிழகத்தில் 30 வயதை கடந்தவர்களுக்கு நிச்சயம் முனியாண்டி விலாஸ் ஹோட்டலை தெரியாமல் இருக்காது. அசைவத்திற்கு புகழ்பெற்ற ஹோட்டலான முனியாண்டி விலாஸ் ஹோட்டலின் தாய் வீடான மதுரையிலிருந்து விருதுநகர் செல்லும் வழியில் உள்ள வடக்கம்பட்டி முனியாண்டி கோவிலில் முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் உரிமையாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பு பூஜை நடத்தி வழிபட்டனர். இரவு முழுவதும் கிடா மற்றும் கோழிகளை வெட்டி சமைத்து அதிகாலை 4 மணியளவில் முனியாண்டி சாமிக்கு படையல் வைத்து வழிபட்டனர். சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆடுகள், 300க்கும் மேற்பட்ட சேவல்கள் கொண்டு தயார் செய்யப்பட்ட பிரியாணி சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு அதிகாலை 5 மணியளவில் இலவசமாக பரிமாறப்பட்டது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த விழா 84வது ஆண்டாக இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதிகாலை வழங்கப்படும் பிரியாணி பிரசாதம் சாப்பிடுவதன் மூலம் நோய்கள் குணமாக்கி குழந்தை வரம், கல்யாண வரம், வீடு வாகனம் வாங்கும் யோகம் உள்ளிட்ட நல்ல காரியங்கள் கைகூடும் என முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். ஆயிரக்கணக்கானோருக்கு பிரியாணி பரிமாறப்பட்ட நிலையில் பலரும் அங்கேயே சாப்பிட்டும் பார்சல் கட்டியும் எடுத்து சென்றனர். திருவிழாவில் பிரியாணி மனமுடன் சேர்ந்து முனியாண்டி விலாஸ் ஹோட்டலின் பெயரும் அந்த வட்டாரம் முழுக்க பரவுகிறது.
சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டியில் 13 அடி உயரமுள்ள கால பைரவர் பஞ்சலோக சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரியனூர் கிராமத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற இந்த சிலையை மக்கள் மேளதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். முத்துநாயக்கன்பட்டியில் சுமார் 100 குடும்பங்கள் பரம்பரையாக சிலைகள் தயாரித்து வருகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் சிலைகள் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பகுதியில் உள்ள 3 கிணறுகளில் தண்ணீர் பொங்கி வருவதால் கிராம மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். பேராவூரணியை அடுத்த வளப்பிரமன்காடு கிராமத்தில் கடந்த 1 மாத காலமாக கிணற்றில் தண்ணீர் பொங்கி வரும் நிலையில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவன அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பயப்பட தேவையில்லை என கூறிய அதிகாரிகள் கிணற்று நீரை குறைந்தது 37 அடி நீர் வெளியேற்றிய பின்னரே ஆய்வு மேற்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதற்கான பணிகளை விரைந்து மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் இதேபோன்று அப்பகுதி 3 விவசாய கிணறுகளில் நீர் பொங்குவது போன்று காணப்படுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே செல்போன் கடையின் பூட்டை உடைத்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புடைய செல்போன்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள சுமதி திரையரங்கம் முன்பாக பாலாஜி என்பவருக்கு சொந்தமான செல்போன் கடை அமைந்துள்ளது. நேற்றிரவு மர்ம நபர்கள் சிலர் கடையின் பூட்டை உடைத்து செல்போன்களை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் கடைக்கு முன்பாக இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பணத்திற்காக மக்கள் தங்கள் ஓட்டுரிமையை அடகு வைக்கக்கூடாது என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்பதற்காக கமலஹாசன் கடலூர் மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் குலமங்கலம் அழகியநத்தம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற போது கிராம மக்களிடையே பேசிய கமலஹாசன் நாம் செய்ய வேண்டிய ஜனநாயக கடமைகளை செய்ய தவறிவிட்டதாகவும் அதில் தானும் அடங்குவேன் எனவும் குறிப்பிட்டார். 5 ஆண்டுகள் நாம் அடகு வைக்கும் ஓட்டுரிமையால் பல இன்னல்களை சந்தித்து வருவதாக குறிப்பிட்ட கமலஹாசன் நமது ஓட்டுரிமையால் பல நலத்திட்டங்களை நம்மால் பெற முடியும் என தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 40 பயணிகள் காயமடைந்தனர். வேதாரண்யத்திலிருந்து திருத்துறைப்பூண்டி வந்த தனியார் பேருந்தும் திருத்துறைப்பூண்டியிலிருந்து வேதாரண்யம் சென்ற தனியார் பேருந்தும் தேவர்பண்ணை என்ற இடத்தில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள பள்ளி மாணவர்கள் சாலையோரத்தில் அமர்ந்து கல்வி பயிலும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. அம்மாப்பேட்டை நாட்டார் அரசு நிதியுதவி பெறும் நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் சாலையோரத்தில் அமர்ந்து படித்து வருகின்றனர். ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மாற்று ஆசிரியர்கள் மூலம் தங்களுக்கு பாடம் நடத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே தகவல் அறிந்து சென்ற போலீசார் மாணவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். அவர்களது பெற்றோரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் பிடிபட்ட காட்டு யானை சின்னத்தம்பியை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் வனத்துறையினர் கொண்டு விட்டனர். விவசாய நிலங்களை சேதப்படுத்திய காட்டு யானை சின்னத்தம்பியை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். இதனையடுத்து லாரியில் ஏற்றப்பட்ட யானை டாப் ஸ்லிப் வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு யானையின் உடலில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து போடப்பட்டு வரகழியாறு வனப்பகுதியில் கொண்டு விடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ்.